என்னடி தேடுற? பார்வதியை தேடிட்டு இருக்கேன் அத்தை. எரும மாடு. அவ பார்வதியா இல்ல பால்கோவாவா? வெச்சிட்டு கடையில் தேடுற? அறிவில்ல? தின்னி முட்டை உன்னை வச்சுக்கிட்டு. வாடி போ. கண்ணாடியில ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி இருக்கு. அப்ப பார்வதி ரூம்குள்ளதான் இருந்திருக்கா. அத்தை, இப்போவாது நான் சொல்றத நம்புங்க. ரூம்குள்ள என்ன காணோன்னு மாமா துடிச்சு போயிருப்பாரு. என்ன பண்றது? போன் வேற ரூம்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டு போனும் பண்ண முடியாது. முக்கியமான காரணம் இல்லாம பார்வதி ரூம் விட்டு வெளியே வந்திருக்க மாட்டா. என்ன காரணம் தெரியலையே. ஐயோ, பெரிய என்ன காணோம் தான் தேடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பெரிய தம்பி, சொல்லுங்க சுந்தரம். சொல்லுங்க சுந்தரம். ஏதோ சொல்ல வந்துட்டு ஏன் தயங்கி நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல பெரிய தம்பி. நான் பார்வதிக்கு போன் பண்ணா பார்வதி போனை எடுக்கவே மாட்டேங்குது. நான் திட்டினேன்னு சொல்லி என் மேல கோவமா இருக்கா போல இருக்கு. அவ வீட்டுல இருந்தா அவ என்கிட்ட பேசலைன்னா கூட அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்துருவேன். இப்ப அவ வீட்லயும் இல்லையா, அவ முகத்தை பார்க்காம அவ குரலை கேட்காம என்னமோ போல இருக்கு பெரிய தம்பி. பார்வதி உங்ககிட்ட போன்ல பேசுவாள்ல, உங்க போன்ல இருந்து பார்வதிக்கு ஒரு போனை போட்டு கொடுங்க பெரிய தம்பி. நான் பார்வதி கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும், அவ குரலை கேட்கணும். பார்வதியோட ஃபோன் ரூம்ல இருக்கு. பார்வதி வேற காணோம். இப்ப நான் எப்படி பார்வதிக்கு ஃபோன் பண்ண முடியும்? நான் பார்வதியை தொலைச்சிட்டு நிக்கிறதா இப்படி சுந்தரத்துக்கிட்ட சொல்ல முடியும்? என்ன பெரிய தம்பி யோசிக்கிறீங்க? இல்ல சுந்தரம், பார்வதி இப்ப டான்ஸ் பிராக்டிஸ்ல இருப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்ச நேரத்துக்குலாம் ஃபோன் பண்ண முடியாது. அவங்களோட ஃப்ரீ டைம்ல தான் ஃபோன் பேச அலோவ் பண்ணுவாங்க. பார்வதி அவளோட ஃப்ரீ டைம்ல எனக்கு கால் பண்ணுவா. அப்படி கால் பண்ணா கண்டிப்பா உங்ககிட்ட பேச சொல்றேன். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் மறக்காம பார்வதியை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க பெரிய தம்பி. கவலைப்படாதீங்க சுந்தரம், கண்டிப்பா சொல்றேன். வாங்க. சரி. பெரிய ஐயோ, அப்பாவை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் பெரிய கூப்பிடலான்னு பார்த்தா பெரிய அப்பா கூடவே போறாரே. இப்ப என்ன பண்றது?
ப்ரோ ப்ரோ உன்னை அப்பவே வந்து ரூம்ல பார்த்தேன், உன்னை ஆளையே காணோம். ஆமா எங்க போயிருந்த? என்ன காணுங்கிற வேதனையில பெரிய யாருக்காரன் நான் வந்துட்டேங்கிறத சொல்லலாம்னு நினைச்சா அதுக்குள்ள சின்னையா வந்துட்டாரே. இப்ப என்ன பண்றது? ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் ப்ரோ? என்னாச்சு? எதுக்கு இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. ஒருவேளை அப்பாவும் நினைச்சு நீ ஃபீல் பண்றியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பாவை தான் காப்பாத்தியாச்சுல. என்னாச்சு அது? அவசரமா ஃபோன் பண்ணியிருந்தேன். அதான் ஷாம், என்னன்னே தெரியல ப்ரோ, எதையோ மனசுல வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு ப்ரோ? சொல்லு ப்ரோ. பார்வதியை காணோம். என்ன ப்ரோ சொல்ற? காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூல்ல இருந்த அண்ணியே காணுமா? ஆமா, டான்ஸ் ஸ்கூல்ல இருந்த பார்வதி காணாம போயிட்டா. எங்க போயிருப்பாங்க அண்ணி? என்ன அது சொல்ற? டான்ஸ் ஸ்கூல்ல இருந்த பார்வதி எப்படி காணாம போயிருக்கோம்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ப்ரோ ஒருவேளை உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு அண்ணி அங்கிருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ என்னவோ? அப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அருண். பார்வதிக்கு டான்ஸ் போட்டி எவ்வளவு முக்கியம்னு நல்லாவே தெரியும். ஒருவேளை இப்படி இருக்குமோ? அண்ணி டான்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு வேண்டாதவங்க யாரோ அண்ணியை கடத்தி இருப்பாங்களோ? அந்த போர்டிங் ஸ்கூல் நம்ம வீடு மாதிரி ரொம்ப பாதுகாப்பான இடம். அங்கிருந்து பார்வதி அவ்வளவு சீக்கிரம் யாரும் கிட்னாப் பண்ண முடியாது. ப்ரோ அப்புறம் எப்படி ப்ரோ அண்ணி காணாம போனாங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பார்வதி எங்க போனா, என்ன ஆனா, எதுவும் தெரியல. ப்ரோ நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ரோ, அன்னிக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு. ஆதி, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. எப்பவுமே அவளுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த சாண்ட் கிளாக்கை திருப்பி வச்சா நான் வருவேன்னு அவ நம்புவா. இப்போ அவ வரணும்னு இந்த சாண்ட் கிளாக்கை நான் திருப்பி வைக்கிறேன். இதுல மேல இருக்க மணல் முழுசா கீழே வந்து சேர்றதுக்குள்ள பார்வதி என்கிட்ட வந்து சேரணும். அப்படி வரலனா பார்வதி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சின்னையா வேற இருக்காரே, நான் எப்படி வெளியே வருது? மணல் காலி ஆகிறதுக்குள்ள நான் பெரிய முன்னாடி போய் நிக்கணுமே. அப்படி இல்லைன்னா பெரிய சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்றது? பெரியய்யா, ஷாம், அண்ணி ரூம்குள்ள தான் இருந்திருக்காங்க.
ஆமா ப்ரோ ரூம்குள்ள அண்ணி எப்படி? அதை நான் சொல்றேன். வா அப்பா, நமக்கு இந்த சீன்ல வேலை முடிஞ்சு வா. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க பெரியய்யா? நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? சரி, நான் வந்து பார்க்கும்போது நீ ரூம்ல இல்லையே, எங்க போயிருந்த? எப்போ உள்ள வந்த? மித்ராவை பத்தின உண்மைய இப்ப பெரியய்யா கிட்ட சொன்னா நிறைய பிரச்சனை வரும். டான்ஸ் போட்டியில இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் வீணா பழி சொல்றேன்னு பேர் வரும். அதனால போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லிக்கலாம். என்னாச்சு? ஏன் ரூமை விட்டு வெளியே போன? அது வந்து பெரியய்யா, ஐயாக்கு ஏசி ஒத்துக்காம மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. ஐயா உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வெளியே போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டேன். உன் மனசு சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். அப்பாவுக்கு உண்மையிலேயே ஏசியால ஆபத்து வந்துச்சு. நீ மெயின் ஆஃப் பண்ணதால தான் அப்பா உயிர் பழிச்சாரு. சரி, அதுக்கப்புறம் நீ உள்ள வராம எங்க போன? நான் மெயின் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது நீங்க, அம்மா, சின்னையா, நீங்க எல்லாரும் உள்ள வந்தீங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தீங்களா, என்னால உள்ள வரவே முடியல. நான் அப்புறம் ஸ்டோர் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா உங்க கூட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் பெரியய்யா. ஆனா எங்க அப்பா இருந்ததால உங்களை கூப்பிட முடியல. எப்படியோ மேல இருந்த மணல் கீழே வந்து சேர்றதுக்குள்ள நீ திரும்ப வந்து என்கிட்ட சேர்ந்துட்டா. இல்லனா இன்னொரு தடவை உங்க வாயில இருந்து அப்படி சொல்லாதீங்க மாமா. ஒரு நிமிஷம் பெரியய்யா. போய் பொண்டாட்டி என்ன பண்ற? இல்ல, அப்பாக்கு ஃபோன் பண்ணணும். இந்த நேரத்துல வேண்டாம், காலையில பண்ணிக்கலாம். ஆதி, அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆதி. அம்மாவே தான். நீ உள்ள போய் உட்காந்துக்கோ. என்னம்மா, இன்னும் தூங்கலையா? அப்பாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. நார்மல் ஆயிட்டாரு. ஃப்ரெண்டு கூட போன்ல பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு உங்க அப்பாக்கு நடந்ததை நினைச்சு பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. கடவுளா பார்த்து பவர் கட் பண்ணிருக்காரு.
பவர் கட் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? பவரை கட் பண்ணி அப்பாவோட உயிரை காப்பாத்தினது பார்வதி தாம்மா. ஆனா இப்ப அது உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன ஆதி, நீ என்ன யோசிச்சிட்டு இருக்க? இந்த வீட்டு மூத்த மருமகளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மித்ராவை பத்தி என்ன யோசிச்சிட்டு இருந்த? ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்து தான் நீங்க மூத்த மருமகளை முடிவு பண்ணிருக்கீங்கன்னு அன்னைக்கு சொன்னீங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மித்ரா நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமான மருமகளா இருப்பான்னு எனக்கு தோணல. உங்களுக்கு மூத்த மருமகளா வரப்போற பொண்ணுக்கு உங்களை மாதிரி கை ராசியும் முகராசியும் இருக்கணும். மித்ரா விஷயத்துல அது ரெண்டும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா அப்பா விஷயத்துல மித்ரா செஞ்சது அப்பாவோட உயிருக்கு ஆபத்தா இருக்காது.